கிட்னி திருட்டு வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க தற்போது மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் கிட்னி திருட்டு வழக்கை விசாரிக்க குழுவை நியமித்த உயர்நீதிமன்றம் தற்போது தமிழக அரசின் மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 4 IPS அதிகாரிகள் அடங்கிய குழுவின் நியமனத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. கிட்னி திருட்டு வழக்கில் தமிழக அரசின் மனுவை விசாரிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்போம். வெங்கடேஷன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க வணக்கம். பரமக்குடியைச் சேர்ந்த சதீஸ்வரன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள், சாய ஆலைகளில் வேலை செய்ய ஏழை தொழிலாளர்களை தரகர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் சேர்த்து சிறுநீரக தானம் செய்வதாக சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளதாகவும் ரூபாய் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை வழங்கி சிறுநீரக தானம் செய்வதற்கு ஏழைகளையும் குழி இடைத்தரகர்களை ஒப்புக்கொள்ள செய்கின்றனர். தற்போது திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் இதுபோன்ற மருத்துவமனைகளில் இதுபோன்ற மோசடிகள் நடந்ததாக தெரிவித்து இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட கோரினார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை சிறுநீரக மோசடி குறித்து விசாரணை நடத்த தென்மண்டல IG பிரேமானந்த் தலைமையிலான IPS அதிகாரிகள் நிஷா, சிலம்பரசன், கார்த்திகேயன், அரவிந்த் ஆகியோர் கொண்ட குழுவை நியமித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. இந்த மேல்முறையீடு மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NB அஞ்சரை ஆகியோர் அடங்கிய அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்றும், அதே நேரத்தில் காவல் அதிகாரிகள் குறித்து தெரிவித்த அந்த கருத்துக்களை மட்டும் நீக்கி தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடு மனுவை முடித்து வைத்தது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.